வணக்கம் மக்களே, இன்றைக்கி மல்லி சீரியல் என்ன வேறுபான விஷயம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. மல்லி அந்த வீட்டை விட்டு போயிருந்தனால வெண்பா வந்து ரொம்ப ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்றா. வெண்பா ஃபீல் பண்ணுறது இல்லாமல் விஜயும் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. இது வரைக்கும் அவளோட அருமை நமக்கு தெரியாமல் போயிடுச்சு, இப்போ தான் அவளோட அருமை நமக்கு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் மல்லி அம்மா வேணும் வேணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி நம்ம மல்லிக்கு கால் பண்ணி அவளை கூப்பிட்டு வந்துடுவோம், பேச வைப்போம் வெண்பா கிட்ட, அப்போயாவது வெண்பா சமாதானம் ஆகுவான்னு சொல்லிட்டு வெண்பா வந்து கால் பண்ணுறா மல்லிக்கு. மல்லி வந்து எடுக்கவே இல்லைன்னா மல்லிக்கிட்ட தான் ஃபோனே இல்லைல்ல. ஃபோன் இருக்கிறது வந்து பாபுக்கிட்டே இருக்குது. பாபு வந்து பார்த்து முறைக்கிறாரு ஃபோனை எடுக்காமலே. இவர் வந்து ஃபோனே ஏன் எடுக்கவே இல்லை, என்னாச்சோ ஏதாச்சுன்னா அப்படி இவர் ஒரு பக்கம் பயந்து போயிடுறாரு. என்ன சண்டையாக இருக்குமோ எதனா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு வெண்பாவும் ஒரு பக்கம் பயந்து போயிடுறா. ஏன்ப்பா மல்லியம்மா எடுக்கவே இல்லை, எனக்கு மல்லியம்மா கிட்ட பேசணும் போலே இருக்குது, பார்க்கணும் போலே இருக்கேன் அப்படின்னு வெண்பா கேட்கவும், சரி இருமா நான் போயிட்டு வந்து வெண்பாவை மல்லியை கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு வெண்பா கிட்ட சொல்லிட்டு போகிறாரு விஜய். அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவரும் கிளம்புறாரு. கிளம்புனோடனே இந்த போதும் பொண்ணு ரஞ்சிதாவுக்கு எப்படியோ தெரிஞ்சுதா அவர் வந்து மல்லியை தான் கூப்பிட்டு போகிறாரு, பார்க்க போகிறாருன்னு சொல்லிட்டு. அதுக்கு போதும் பொண்ணு இருந்து, எனக்கு சத்தியம் பண்ணி கொடுத்து நான் எப்படி உன்னை நம்புறது, எப்போ பார்த்தாலும் இதான் பண்ணுறேன், இந்த வீட்டை விட்டு கண்டிப்பாக போதான் போகிறேன் அப்படின்னு போதும் பொண்ணு ஒரு பிரச்சனை பண்ணவும் விஜய் வந்து திரும்பவும் யோசிக்க ஆரம்பிச்சிட்றாரு. சித்தி நம்மளை விட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பக்கம் யோசித்தாலும், அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து உங்களை விட எனக்கு என் மக வெண்பா தான் முக்கியம், வெண்பா வந்து மல்லி வேணும் வேணும்னு சொல்கிறா, அதுக்காக நான் என்ன வேணால் பண்ணுவேன், போய் நான் மல்லியை கூப்பிட்டு தான் வரப்போகிறேன் அப்படின்னு வந்து அவர் சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, சரி மல்லியை கூப்பிட்டு வரலாம் நாங்கள் வீட்டுக்கு போகிறாங்க. வீட்டுக்கு வந்து பாபு வெளியே நிற்க வச்சு, எதுக்கு இங்கெல்லாம் வந்த, உனக்கு அவளுக்கு தான் சம்மந்தம் இல்லையே அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் மல்லிக்கு தெரிஞ்சது. மல்லி வந்து கேட்குறா, என்னந்தான் எதுக்கு இப்போ வந்தீங்க, இங்கே உங்களுக்கு எனக்கு தான் சம்மந்தம் இல்லையா, அதான் கான்ட்ராக்ட் முடிச்சு திரும்ப எதுக்கு வந்தீங்க. இல்லை மல்லி, வெண்பாவை பார்த்துட்டு போவா, உன்னை பார்க்கணும் உங்கள்கிட்ட பேசணுன்றா, ஃபோன் பண்ண நீ எடுக்கவே இல்லை அப்படின்னு. ஃபோன் பண்ணிங்களா, ஃபோன் பண்ணதே எனக்கு தெரியாது, என்கிட்ட தான் இருந்தது ஃபோன் அப்படின்னு பாபுக்கு சொல்லவும் சரி அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மல்லி வந்து இனிமேலாம் உங்கள் கூட நான் வரமாட்டேன், யாருக்காகவும் எதுக்காகவும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறா. படித்து பெரிய ஆள் ஆக போகிறேன், நான் ஒரு டீச்சராக தானே இருந்தேன், இன்னும் நல்லா படித்து இன்னும் பெரிய டீச்சர் ஆக போகிறேன், அதுதான் என்னுடைய ட்ரீம், உங்கள் கூடலாம் இனிமேல் நான் வரமாட்டேன், வெண்பாவுக்கு என்ன ஆனாலும் சரி அப்படின்னு வந்து விஜயை பிடிச்சி திட்டிடுறாங்க. விஜய் ஒரே கவலையாயிடுறாரு. ஏன் என்னை பற்றி தான் நீ யோசிக்கலன்னா குழந்தை வெண்பாவை பற்றி நான் யோசிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுனே இருக்காரு. சரி நான் யோசித்து வரேன் அப்படின்னு மல்லி சொல்லிடுறாங்க. விஜய் வந்து நீ வராத, நான் போக மாட்டேன் அப்படின்றாங்க. நான் வரேன் நீங்கள் போங்க அப்படின்னு சமாளித்து விஜய் அனுப்பிச்சிட்றா. அதுக்கப்புறம் மல்லி வெண்பாவுக்காக கொஞ்சம் யோசித்து பார்க்கும்போது சரி போகலான்னு யோசிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போல் உடனே வீடியோ அப்டேட் ஆகுனா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.